அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பால ஹர்ஷினி. நான் ஊஷு கேம்ல 12 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எங்க ஜான்சன் மாஸ்டர் தான் எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வராரு. அவர் தான் தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ நான் இப்போ போன மேட்ச் பேர் 10th வேர்ல்ட் குங்ஃபூ ஊஷு சாம்பியன்ஷிப் சைனாவில் நடந்தது. அக்டோபர் 14ல இருந்து 19 வரைக்கும் நடந்தது. அங்கே நான் பிரான்ஸ் மெடல் ஃப்ளெக்சிபிள் வெப்பன் கேட்டகரியில் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்கள் கேம் ஊஷுங்கிறது ஒரு சீனர்களுடைய தற்காப்பு கலை. இங்கேருந்து போதி தர்மன் கொண்டு போய் அங்கே நம்ம ஃபேமஸ் ஆனதுதான் எங்கள் ஊஷு. ஸோ இதில் நான் பிரான்ஸ் மெடல் அங்கே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் யூடியூப்ல அவங்க வீடியோலாம் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படி நாங்கள் வந்தவங்க இப்போ அவங்களோட நின்று அவங்களோட கம்பீட் பண்ணி இப்போ அவங்க கூட நின்று 3rd பிளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது ஒரு முதல் ஆசையாக இருந்தது. இப்போ இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜில் பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட பேக் போன் பில்லர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான். எங்கள் அப்பானால தான் நான் ஊஷுக்கு வந்தேன். என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் எங்கள் மாஸ்டர் ஜான்சன் மாஸ்டரோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ மாஸ்டர் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அடுத்தது என்ன பிளான்? அடுத்த பிளான் என்னோட ஒரே கோல் இந்தியா ஜெர்சி போடணும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது தான். இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு குளோபல் ஸ்டேஜ் கிடைச்சாலும் நல்லபடியாக பண்ணி ஒரு கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வரணும் இந்தியாக்காக அப்படிங்கிறத என்னோட ஆசை. நான் இப்போ கிருஷ்ணமால் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். 2nd இயர் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸ்னால நான் ஃப்ரீ எஜுகேஷனில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எங்களுக்கு கூட இருக்கிறது எங்களோட ஜெயசித்ரா மேம். அவங்கனால தான் காலேஜ் எனக்கு ஸ்மூத்தாக எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது. தேங்க்யூ மேம். உங்களோட போட்டி போட்டவங்களோட டஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போட்டிருக்கீங்க? நாங்கள் காம்படிட் பண்ணும்போது 50 கண்ட்ரிஸோட காம்படிட் பண்ணியிருக்கோம். ஸோ டாப்பில் இருந்தது எல்லாமே சைனா, ஹாங்காங், அவங்கெல்லாம் தான் மெயின் பிளேயர்ஸாக இருந்தாங்க. நான் போட்டி போடும்போது என் கூட ஹாங்காங் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருந்தாங்க. அடுத்து கிரீஸ், இந்த மாதிரி அவங்களோட எல்லாம் காம்படிட் பண்ணி வந்தோம். டஃப்பாக இருந்தாங்க ரொம்பவே அவங்க எல்லாருமே. என்ன கற்றுக்கிட்டீங்க அந்த கேம்ல? நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ அங்கே நம்ம போனால் நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அங்கே இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்டேஜில் தான் தெரியுது. அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பவுட்டில் வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட்ஸோட காம்படிட் பண்ண முடிஞ்சுது. அது எனக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த சைனா ஜேர்னி. நமக்கு ஃபுட் இல்லைன்னாலும், நம்ம டைம் ஜோன் மாறினாலும் நம்ம எப்படி அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது எனக்கு இந்த மேட்ச் சொல்லி கொடுத்தது.